ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா பேரிச்சம்பழ பேன் கேக். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான விஷயம்ல நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற மாமா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பேச்சுலராக இருக்கீங்க ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு 6 7 பேரிச்சம்பழத்தை போட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வேற எதுவுமே ஸ்வீட்னஸ்க்கு சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் வந்து அங்கங்கே கொஞ்சம் திப்பி திப்பியாக நிற்கும். அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. ஒரு அகலமான பேனில் நல்லா நெய் ஊற்றிட்டு இந்த பேன் கேக் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேன் கேக் ஷேப்பில் போட்டு திருப்பி திருப்பி ஒரு 5 to 10 minutes விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக பேன் கேக் ரெடி ஆயிரும். எனக்கு வந்து இப்போ நான் செஞ்ச பேட்சுக்கு வந்து ஒரு 3 பேன் கேக் கிடச்சிச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட போகும்போது அதுக்கு மேலே கொஞ்சமாக தேன் ட்ரிசில் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் நேற்று பாப்பாய் கட்லெட்டுன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.